கிங் எபிசோட் 1131. ஹரிஷும் பிரசன்னாவும் பனி மூடிய அந்த மலை பாதையில் பனிச்சறுக்கு பலகைகளின் மூலம் வேகமாக சென்றனர். அதே நேரம் சக்கரவர்த்தியும் அவருடைய ஆட்களும் துரத்தி கொண்டு வந்தனர். அதோடு அவர்கள் பாதையில் பல தடைகள் இருந்தன. இதனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எதிரிகளிடம் மாட்டிக்கொள்ளும் அபாயம் காணப்பட்டது. அவர்கள் இப்போது வேறொரு நாட்டில் இருந்தனர். அங்கு வைத்து ஹரிஷ் தேவையில்லாமல் பிரச்சனைகளை வளர்க்க விரும்பவில்லை. அது மட்டுமின்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய படத்திற்கான ஸ்கிரீன் டைம் தொடங்கிவிடும். அதற்குள் ஹரிஷ் அங்கு போயாக வேண்டும். இதையெல்லாம் யோசித்த ஹரிஷும் பிரசன்னாவும் தங்கள் பாதையில் கவனம் வைத்து முன்னேறி கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் முன்னால் ஒரு பிரகாசமான வெள்ளை நிறம் தெரிய, கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் என்றான் ஹரிஷ். இரண்டு பேரும் குறுக்கே இருந்த மரங்களில் மோதாமல் செல்ல முயற்சித்தாலும் சில இடங்களில் மரக்கிளைகளை உடைத்துக் கொண்டுதான் செல்ல வேண்டியிருந்தது. கடைசியில் ஒரு வழியாக அவர்கள் ஒரு ஓப்பன் ஏரியாவை சென்றடைந்தனர். பிரீமியர் தொடங்குறதுக்கு என்ன கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஹரிஷ் தன்னுடைய வாட்சை பார்த்தபடி சொல்ல, அப்படின்னா அவன் சீக்கிரமாவே தியேட்டருக்கு போயாகணும். அவன் பக்கத்தில் இருந்த பிரசன்னா மூச்சு வாங்கியபடி கூறினான். அதற்குள் தன் முன்னால் இருந்த பெரிய பனிச்சரிவை பார்வையால் அளந்த ஹரிஷ், ஆனா அது அவ்வளவு சுலபமா இருக்கும்னு தோணல என்றான். இப்போது அவர்கள் இருவரும் அந்த மேடான பகுதியின் விளிம்பில் நிற்க அவர்களுக்கு முன்னால் ஆழமான சரிவு இருந்தது. அவர்கள் என்ன செய்வதென்று ஒரு கணம் தயங்க, அதே நேரம் அவர்களுக்கு பின்னால் மரங்கள் உடைபடும் சத்தம் கேட்டது. நமக்கு இப்ப வேற எந்த சாய்ஸும் இல்லை சொன்ன ஹரிஷ் போலாம் என உத்தரவிட்டார். அடுத்த செகண்ட் இரண்டு பேரும் கிட்டத்தட்ட செங்குத்தான பள்ளமாக இருந்த அந்த சரிவில் சறுக்கி கொண்டு இறங்க தொடங்கினார்கள். இன்னொரு பக்கம் நிகிதாவும் ஐராவும் தியேட்டரில் தங்களின் படம் திரையிடப்படுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் கையில் படம் இல்லை என்றாலும் இரண்டு பேருக்குமே ஹரிஷின் மீது நம்பிக்கை இருந்தது. அவன் எப்படியும் ஹார்ட் டிஸ்கை கொண்டு வந்து விடுவான் என்று காத்திருந்தனர். அதே நேரம் ஹீரோ துவாரகேஷுடன் சேர்ந்து கேமராவுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்த தீப்தி, ஹரிஷ் ஏன் இன்னும் வரலன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கவலையுடன் கூறினார். அவள் முணுமுணுப்பாக சொன்னதை கவனித்த துவாரகேஷ், டோன்ட் வரி தீப்தி, அவர் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அதை முடிக்காம விட மாட்டார்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ அவர் சீக்கிரமாவே இங்க வந்துருவாரு என அவளை ஆறுதல் படுத்தினார். அப்போதும் தீப்தியின் முகம் தெரியாமல் இருக்க, நான் தான் பக்கத்துல இருக்கேன், அப்புறம் எதுக்காக கவலைப்படுறேன் என்று சந்தடி சாக்கில் அவள் கையை பிடித்தாள். இப்படி எல்லோரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க அந்த பிலிம் பெஸ்டிவல்